எல்லாரும் பார்ப்பீங்க என்ன பண்ண போறேன்னு. எஸ், இவனுடைய முடியை நான் வெட்ட போறேன். ஏன்னா இன்னைக்கு 2 நாள் வந்து கடை ஓப்பனா இருக்கும். போயிட்டு வெட்டிட்டு மற்றவங்களுக்கு போட்டு அந்த என்னது அது ட்ரிம்மர் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண ட்ரிம்மர் இவனுக்கு யூஸ் பண்ணி இவனுக்கு கொரோனா வந்து அது எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பயத்துல போகக்கூடாதுன்னு மிரட்டி வச்சு நானே வெட்ட போறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ எப்படி வெட்ட போறேன்றதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நான் சலூன் கடைக்கு போதான் போறேன். நீ வெட்ட நான் வெட்டினதுக்கு அப்புறம் நீ எங்க போவா இருந்தா தானே போவே. இப்போ என்ன கட்டிங் வேணும் உங்களுக்கு? நீ குவார்டர் கட்டிங். என்ன கட்டிங் வேணும்னு சொல்லுங்க சார். நீங்க கட் பண்ணுங்க சார். முதல்ல கத்திரிக்கோல் கட் பண்ற கத்திரிக்கோல் பாருங்க மக்களே. இது கிச்சன்ல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணும்போது இது முடி வெட்ட போறாங்க. இது இன்னைக்கு நான் ஏதோ காலி ஒண்ணா அது செம்மையா வெட்ட போறேன் பாரு. நல்லா இந்த டவல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் இல்லையா? நீ மூடிட்டு வெட்டுங்க. வாயில அசிங்கமா வருது. அந்த சிவகார்த்திகேயன் கட்டிங் தானே? ஏய் தயவு செஞ்சு வெட்டு. சிவகார்த்திகேயன் கட்டிங் தானடா? ஆமா. ஓகே. இவ்ளோ முடியை வந்து சலூன் கடையில கூட வெட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தொழில் நினைக்கிறேன். திரும்ப அவனுங்கெல்லாம் வந்து சும்மா இது மாதிரி பில்டப் பண்ணி உங்ககிட்ட காசு கொடுவாங்க 300 ரூபாய் 400 ரூபாய். அதுதான் அந்த பில்டப்ஸ். நான்லாம் இல்லாம டீசெண்டா வெட்டுறேன். உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதே. ஆமா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? என்ன சைலண்டா ஏய் நல்லா தான வெட்டிட்டு இருக்க. இருடா அவசரப்படாதடா. ஏய் நான் அப்பள கீழ ஃபுல்லா விட்டுறேன். ஐயோ சரி ரொம்பலாம் பண்ணல. லைட்டா தான் கட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும்ல உனக்கு? எனக்கு ஒரு இப்ப நீ பண்றதா டிஸ்டர்ப்டா இருக்கு எனக்கு. எப்படி செமையா இருக்கா? இங்க பாரு. அப்படியே சிவகார்த்தி மாதிரி இருக்கா? ஓ சிவகார்த்தி கேட்டா செத்துருவான். சரியோ தப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழ்றேன்னு ஒத்துட்டு தானே பண்ணிக்கிட்டா. நம்ம இதெல்லாம் கட்டக்கூடாது கோச்சிக்க கூடாது. சரியோ தப்போ ஏத்துக்கணும். கேவலமா அதை எப்படி வெளில போறது? அப்படிலாம் ஒன்றும் கேவலமா இருக்காது. சிவகார்த்தி மாதிரியே இருக்கும். நீ சாவட்டியே போற மாட்டேன். ஸோ சீக்கிரம் முடிதான் சீக்கிரம் முடின்னு முடியதான் முடிக்கிறேன். என்ன முடிச்சிரு. என்ன முடி வெட்டுற கை தான் இங்க ஆகும். அப்புறம் பாத்துக்கோ. அது என்ன படம் பரதேசியா? அப்படிதான் ஆயிருக்கேன். பரதேசி மாதிரி தான் உட்காந்துருக்கேன். பரதேசி மாதிரி தான் பண்ணிட்டு வர போறேன். பொட்டாங்குச்சியோட மேல வச்சு சுருன்னு அடிச்சுட்டு நியாயமாரே கத்த போறேன் போறானு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு இந்த கொட்டாங்குச்சி வச்சு அடிச்சுக்கலாமே மொத்தமா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற தெரியுது. கொஞ்சம் பரதேசி மாதிரி இருக்கு. டென்ஷன் பண்ணாத. வெட்டும் போது தொழில வந்து தப்பா பேசாத. பிச்சுரும் அப்புறம் ஓடி போயிடு. அடுத்து எவ்வளவு கஸ்டமர் மட்டும் என்கிட்ட வர போறாங்கன்னு பாருங்க. யாருக்கெல்லாம் முடி வேணும்னு தோணுது என்கிட்ட வாங்க. ஒரு சிவகார்த்தி கட்டிங் கட் பண்ணி தயவு செஞ்சு அவன் பேரை கெடுக்காது. எல்லாம் 300 ரூபாய் 350 ரூபாய் வாங்குறானுங்க. நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்றேன். புருஷனாச்சேன்னு சத்தியமா சொல்றேன். இல்லடா நீ குளிச்சு வாடா. இருடா அழகா காட்டுறேன். ஐயோ பாரு எனக்கு தெரியாதா என் முடி எப்படி இருக்குன்னு. ஐயோ அம்மோ குட்டி புஸ்கா தூக்கி போட்டு மிதிக்க போற பாரு. அது ஒண்ணுதான் ஒழுங்கா இருந்தது. அதை வச்சு மேனேஜ் பண்ணிருக்கலாம். அது இப்ப வெட்டிட்டு இல்ல. சத்தியமா சொல்றேன். ஏற்கனவே நம்ம தெரு நாய் சும்மா பார்த்தாலே கூடாது. ஐயோ அப்படி பண்ணவே மாட்டேன். சத்தியமா ஓடி போயிடு. செம்ம காண்டாவுது. ஏய் மாமூஸ் இப்போ நீ உட்கார நான் வெட்டறேன். சரி வா வா நாயில ஆயில் மசாஜ் ஆயிலே முடிச்சிட்டு என்ன ஆயில் மசாஜ் உட்கார. முடி வெட்டறேன். முடி முடியா உட்கார உட்கார. முடி வெட்டறேன்.
உனக்கு கட் பண்ண சொல்றேன். இங்க பாரு, இந்த இடம் காட்டவே மாட்டோமோ, அது 4 இடமோ. ஏய் நல்லா தானே இருக்கு. இங்க பாரு இப்படி பண்ணு. இங்க பாரு இப்படி இப்படி பண்ணு. அப்படியே நிக்குமா முடி சொல்லு. நிக்கும். நான் வெட்டறது அப்படி நிக்கும். அவன் வெட்டறது அவன் ஏமாத்தி அனுப்புவான். சோ கேவலமா. இங்க பாரு, இங்க உனக்கு என்ன இப்ப பிடிக்கலடா போய் வெட்டிக்கோ. சும்மா என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காத. சத்தியமா பிடிக்கலதான். போ. சீன் போடாத. செஞ்சு சீன் போடுறேன்.